நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு 7:30 போல் மொத்தம் ஒரு 8 புறா விட்டோம். 8 புறாயில் ஒரு 6 புறா சின்ன பட்டா தான், ஒரு 3 புறா தான் பெரிய புறா. 3 இல்லை 2 புறா தான் பெரிய புறா. 6 பட்டா 2 பெருசு. அதில் நடுக்கு கருப்பு ஒன்று, இந்த கீரி, இந்த சாம்பை, இந்த கொம்புத்திரி கருப்பு கீரி. இது நாளும் 3:30லேருந்து 4 மணிக்குள்ளே எல்லாம் இந்த நாளை இறங்கினாங்க. வேறு இது ஒன்று. ஆனால் இந்த கீரி மட்டும் ஒரு 5 மணி வரை நின்று 4:30-5 வரை. இந்த கீரி ஒன்று பெருசு 2 என்ன இறங்காமல் நிற்காத. ஆனால் இதுக்கு முந்தினட்டானே 7 மணிக்கு விட்டு இருட்டை பிடிச்சி இறங்கினவே தான். 7 மணிக்கு இறங்கினவே தான் இந்த கருப்பு பட்டாயம், இந்த கீரி. வியெல்லாம் அன்னைக்கு புதுசாக பிறந்தவிய. இந்த கொம்புத்திரி கருப்பு, இந்த கொம்புத்திரி கருப்பு, இந்த சப்ஜா, இந்த பட்டா. அதில் ஒரு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் டெய்லி பறந்துட்டு இருந்தா. இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஏறி பறந்துருக்கு பெருசாக கூடாது விட்டோம்னால. பெருசு என்ன 2 இங்கே இருக்கா. வேறு ஒரு கீரியும் ஒரு வெள்ளை எனக்கு, ஒரு ஆணும் ஒரு பொட்டை எனக்கு. நம்ம அதேமாரி ப்ரா திறந்து விட்டு இறக்கி அடைக்கிறது கிடையாது. மேல் சீட்டில் இறங்கும், இல்லைன்னா இந்த கூட்டில் வந்து இறங்கும். இறங்கி அந்த ரோமருக்கு சாடுற மாதிரி அந்த ட்ராப் டோரோட உள்ள சாடிடுவாங்க அந்த பலகைக்கு வந்து. அப்படியே பழக்கிறதுனால ப்ரா போட்டு இறக்க கிடையாது. நம்ம பட்டாயை விட்டுக்கிட்டு வெளியே போயிட்டாலும் பிரச்சனை இருக்காது. அப்படியே பழகிட்டோம்னா வந்து விழுந்து அப்படியே உள்ள சாடிடும் ட்ராப் டோரோட. ரோமருக்கு தான் யூஸாக இருக்குன்னா பறவைக்கு நல்ல யூஸாக இருக்குது இந்த ட்ராப் டோர். வெளியே போயிட்டா வெள்ளை என்ன கிராஸ் ஆகிட்டு அங்கே போயிட்டு இதில் வர இதில் ஒரு வெள்ளை இது போன பிறவை போன டைனு 7 மணிலேருந்து 8:45 வரை நின்று நைட்டு. வெள்ளம் மட்டும் தான் இல்லை எனக்கு. நான் கீரின்னா வந்துட்டார். கீரின்னாவும் இதான் கீரி. இல்லைன்னா மேலே இருக்கு 2. சரி, இன்னைக்கு எவ்வளோ நேரம் இருக்கு பார்ப்போம். இந்த வெள்ளைப்புறா தான் நமக்கு காலையில் 7 மணிக்கு விட்டு ஈவினிங் நைட்டு 9 மணி வரை பிறந்திருக்கு. எல்லாத்துக்கும் பட்டா ரெக்கை தான், ஒரு 7வது கல்வி போல் வந்துட்டுருக்கு. இது ஒன்று. அதில் நம்மகிட்ட ஒரு மெயில் பிறந்து அதுவும் ஒரு 7 மணிக்கு விட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 7:30 போல் இறங்கியிருக்கு. அது போன வருஷம் ஏற்கனவே ஒரு 8 மணிக்கு போல் பறந்துருக்கு. அது ஃபீமேல். இந்த மேல் ஒன்று
என்னை அடுத்த டேன் விட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இவங்க லாஸ்ட் டேன் பறக்கும்போது அதிகமாக வெயில் ஒன்றும் இல்லை, மழையும் நல்ல கிளைமேட் நல்லா இருந்து. இனி வெயிலில் எப்படி பறக்குன்னு பார்க்கணும். இந்த ரெண்டும் நல்ல டைம் ஏறி வந்தது தான் இப்பவும் பறந்தான் போட்டு அதிகம் பறவை இல்லை. இது இந்த சோப்பாடும் இதெல்லாம் நல்லா பறந்துக்கூடாது. இதெல்லாம் நம்ம பெரிய